அரசு கல்லூரிகளில் கல்வித்தரம் நன்றாக இருந்தாலும் உரிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்பது அங்கு பயிலும் மாணவ மாணவிகளின் புகாராக இருக்கிறது. சென்னையில் 80 ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வரும் அரசு பெண்கள் கல்லூரி ஒன்றும் இதுபோன்ற அவல நிலையில் இருக்கிறது. இது குறித்த செய்தியை கடந்த ஏப்ரல் மாதம் புதிய தலைமுறையில் வெளியிட்டோம். அதன் தற்போதைய நிலை மாறி இருக்கிறதா என்று இப்போது பார்க்கலாம். சென்னை மாநகரின் மத்தியில் உள்ளது காயிதே மில்லத் அரசு பெண்கள் கலைக்கல்லூரி. கல்லூரிக்கு வந்து செல்வது எளிது என்பதை தவிர இந்த கல்லூரியில் வேறு எந்த வசதிகளுமே கிடையாது என்பதுதான் சோகம். பகல் மற்றும் மாலை என 2 ஷிப்டுகளில் இயங்கும் இந்த கல்லூரியில் மொத்தம் 4300 மாணவிகள் படிக்கிறார்கள். இவ்வளவு எண்ணிக்கையில் மாணவிகள் இருந்தும் ஒரு கழிவறை கூட பயன்படுத்தும் வகையில் இங்கு இல்லை. பசங்க எல்லாம் அதையே மெரிச்சிட்டு அவங்க போயிட்டு கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. நாங்க அங்கேயே நாங்க லஞ்சு சாப்பிடணும். இதனால நிறைய இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. ரெண்டாவது பாத்ரூம் போவதும் எல்லாம் பேக் சைடு அங்க போவாங்க. ஆனா அங்க பார்த்தா அங்க நிறைய குப்பைங்கெல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க. அங்க அழுகுன ஸ்மெல்லு தான் வரமே. அங்கேயே உட்காந்துதான் யூரின் போவாங்களே. அதனாலயும் நிறைய எஃபெக்ட் ஆயிருக்கு பசங்களுக்கு. இதனால அலர்ஜி மாதிரி ப்ராப்ளம் ஆகி நிறைய நாள் காலேஜே வராமலாம் போயிருக்காங்க பசங்க. புழு பூச்சிகளும் சில நேரங்களில் பாம்புகளும் கூட தங்கி செல்கிறது இந்த பயன்படுத்தப்படாத கழிவறை கட்டடத்தில். இதன் அருகே உள்ள கழிவுநீர் தொட்டியின் பக்கத்திலேயே அமைந்திருக்கிறது குடிநீர் தொட்டி. இதில் நிரப்பப்படும் தண்ணீர் தான் 4300 மாணவிகளுக்கு குடிநீர். வேறு வழியின்றி அதையே குடித்து பழக்கப்பட்டு விட்டனர் மாணவிகள். மழை காலங்களில் இடிந்து விழும் நிலையில் இருக்கும் கூரைகள், பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள மின் விசிறிகளுமாக காட்சி அளிக்கிறது இந்த கல்லூரி. கிளாஸ் பக்கத்துல புதரா இருக்கும். அதனால அந்த பூச்சி எல்லாம் உள்ள வந்துடும். அது பாதி நேரம் அந்த இதுவை தரத்தி விட்டுட்டே இருக்கிறதுல கிளாஸ் போயிடும். அப்புறம் ஃப்ரீயா உட்கார முடியாது. நான் சாட்டர்டே சண்டேஸ் லீவ்னா மண்டே காலேஜுக்கு வந்தா எல்லாம் செத்து இருக்கும். அது கிளீன் பண்றதுல டைம் ஆயிடும். அது கழுவி தள்ளணும். இந்த கல்லூரி குறித்து செய்தி வெளியிட்டது புதிய தலைமுறை. ஆயினும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அபிநயாவுடன் ஆர்வி சரண்யா. ஆண்டுக்காண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரிப்பது நல்ல விஷயம்தான். மதிப்பெண்ணையும் விருப்பத்தையும் பொறுத்து மேற்படிப்பை தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் மருத்துவம், பொறியியல் மட்டுமின்றி அரசு கலைக்கல்லூரிகளிலும் சேர்கிறார்கள். இந்த நிலையில் தலைநகர் சென்னையில் உள்ள பழமை மிக்க ஆடவர் கலைக்கல்லூரி ஒன்றின் நிலையை ஒரு உதாரணமாக இப்பொழுது பார்க்கலாம். பயன்படுத்தாதது போல் இருக்கும் இந்த கட்டடம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வரும் கல்லூரி. பாழடைந்து கிடக்கும் இந்த கல்லூரிதான் சென்னையில் பழமை வாய்ந்த கல்லூரிகளில் ஒன்றான நந்தனம் அரசு ஆடவர் கலை அறிவியல் கல்லூரி. இங்கு கல்வி கிடைப்பதில் குறையேதும் இல்லை என்றாலும் தாகம் தீர்க்கத்தான் தண்ணீர் கிடைப்பதில்லை என்கின்றனர் மாணவர்கள். இங்குள்ள குடிநீர் தொட்டிகளும் தண்ணீரை கண்டு பல நாள் ஆகிவிட்டதை நம்மால் காண முடிகிறது. எந்த கழிவறையிலும் தண்ணீர் இல்லாததால் கல்லூரி வளாகமே கழிவறையாய் மாறியுள்ளதென்கின்றனர் மாணவர்கள். பாரபட்சமின்றி இதே நிலைதான் நீடிக்கிறதாம் பேராசிரியர்களின் கழிவறைகளிலும். காலேஜ் சுத்தி இருக்க பில்டிங்ஸ் எப்ப வேணா இடிஞ்சு விடுற நிலைமையில இருக்கு. மழை வந்தா முக்கியமா சொல்றேன், கண்டிப்பா அங்க இருந்த ஷாக் ஏற்படுற நிலைமையில இருக்கு. எங்களோட ஆசிரியர்களும் சேர்ந்துதான் அந்த இதை அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கும் சரி தண்ணியில அவஸ்தைப்படுறாங்க. ஒரு சின்ன அடிப்படை வசதியான கல்லூரி வளாக சரியா சீரமைக்கிறது இல்லை. இங்கிருக்கும் ஸ்விட்ச் போர்டுகளில் ஷாக் அடிப்பதை பலமுறை கல்லூரி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லாததால் மாணவர்களே அதனை அப்புறப்படுத்தியுள்ளனர். மழை காலங்களில் ஆசிரியர்கள் அறைகளில் கூட முழங்கால் அளவு தண்ணீர் நிற்கும் நிலையிலேயே கல்லூரியின் பராமரிப்பு இருந்து வருகிறதென்று வருத்தம் தெரிவிக்கின்றனர் மாணவர்கள். இடிந்து விழும் நிலையில் சுவர்கள், என்றோ போட்டப்பட்ட கேண்டீன் என்று மாணவர்களின் சோகம் நீள்கிறது. இந்த அவலங்களை போக்க பலமுறை போராட்டங்களில் ஈடுபட்டும் நிலை மாறவில்லை என்கின்றனர் மாணவர்கள்.
எங்க கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா கேண்டீன் இருக்கு. அந்த கேண்டீன் வந்து பேருக்கு தான் கேண்டீனா இருக்கு. நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேண்டீன் வந்து வெறும் திறந்து தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரமா வந்து அந்த கேண்டீன் யூஸ் ஆகாம இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு மாணவன் வந்து காலையிலும் எக்ஸாம் எழுதுறான், மதியமும் எக்ஸாம் எழுதுறான். அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாம வெளியே ஏதாவது ஒரு இடத்துல சுத்தம் சுகாதாரம் இல்லாத ஒரு உணவு வந்து உண்றான். பல முறை இதை பத்தி சொல்லிட்டோம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா தண்ணி இல்லை. முக்கியமாக மாணவ ஒரு அவசரத்துக்கு மயங்கி விழுந்தா கூட கொடுக்க உயிரை காப்பாற்றுவதான தண்ணி இங்கே கிடையாது. கழிப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சின்ன வசதி தான் இது. இதையும் கூட இந்த அரசாங்கம் வந்து இன்னமும் செஞ்சு கொடுக்கல. எங்களுக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அரசு கல்லூரினா இப்படிதான் இருக்கணுன்ற மாதிரி இருக்கு. மாநில தலைநகரில் உள்ள முக்கிய கல்லூரி ஒன்று பராமரிப்பின்றி கிடப்பது முறையா என கேள்வி எழுப்புகின்றனர் மாணவர்கள். கல்லூரியின் இந்த நிலை குறித்து படம் எடுக்க சென்ற போது நமக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இருப்பினும் மாணவர்களின் உதவியோடு இந்த படக்காட்சிகள் புதிய தலைமுறைக்கு கிடைத்தன. இது குறித்து கல்லூரி தரப்பு விளக்கம் கேட்டபோது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவே கூறுகிறது. நடவடிக்கை எடுக்கப்பட்டும் 10 வருடங்களுக்கும் மேலாக இதே நிலை நீடிப்பதற்கான காரணம்தான் கேள்விக்குறியாகவே உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் அர்னஸ்ட் ராஜா மற்றும் திவ்யனுடன் அபிநயா. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அரசு கலை கல்லூரிகளில் அடிப்படை வசதிகள் இல்லை என்ற புகார் எழுந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகள் மாணவ மாணவிகளுக்கு தேவையான வசதிகளை சரியான முறையில் வழங்கி வருகின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 3 அரசு கல்லூரிகள் உள்ளன. அவை புதுக்கோட்டை நகருக்குள்ளேயே அமைந்துள்ளன. இந்த கல்லூரிகளில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இங்கு இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டிருப்பதோடு முறையான பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த கல்லூரிகளில் போதிய பேராசிரியர்கள் இல்லை என்ற குறை இருந்து வந்தாலும் அதனை களைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அதிக அளவில் இந்த கல்லூரிகளில் சேர மாணவர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். தமிழகத்தில் மொத்தம் 62 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த கல்லூரிகளில் ஒரு உதாரண அளவிலேயே சில கல்லூரிகளை நாம் இப்போது பார்த்தோம். இவற்றில் பெரும்பான்மை அடிப்படையில் பல கல்லூரிகளிலும் இருக்கும் குறை உட்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் தான். இது பற்றி கல்லூரி கல்வித்துறை என்ன சொல்கிறது என்ற தகவல்களுடன் இருக்கிறார் செய்தியாளர் அபிநயா. அவரிடம் பேசலாம். அபி, இப்போ அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுடைய நிலை பற்றிய கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கல்லூரிகளுக்காக அரசு தரப்புல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுங்க. அது அரசு தரப்புல இருந்து என்ன நடவடிக்கைகள்னா, இந்த கல்லூரி, அதாவது நம்ம பார்த்த கல்லூரிகள்ல காகிதம் இல்ல கல்லூரிகளோட அந்த கல்லூரி தரப்பை நம்ம வந்து தொடர்பு கொண்டு கேட்ட போது ஏற்கனவே கல்லூரி கல்வி இயக்குனர் இந்த நிலையை வந்து ஏற்கனவே பார்வையிட்டதாகவும், பார்வையிட்ட பிறகு இதற்கான பரிந்துரைகள் அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவுமே சொல்லியது. இது குறித்து இதனை தொடர்ந்து கல்லூரி கல்வி இயக்குனரை தொடர்பு கொண்டும் அப்போது அவரும் கூறியது என்னவென்றால், அரசுக்கு இது தொடர்பான பரிந்துரைகள் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இதே நிலைதான். இது மாற்றி இந்த நம்ம பார்த்த சில கல்லூரிகள் மட்டும் இல்லாம பெரும்பாலான அரசு கலை கல்லூரிகள்ல இதே மாதிரியான ஒரு நிலை நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடிகிற ஒரு நிலைமையில இருக்கு. மாணவர்களோட குற்றச்சாட்டும் அப்படிதான் இருக்கு. இதற்காக வந்து, அதாவது அரசு கலை கல்லூரிகள்ல 100 கோடி ரூபாய் வந்து இந்த உள்கட்டமைப்புகளை சீர்படுத்துறதுக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தும் இதே நிலை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. மாணவர்கள் தரப்பிலிருந்தும் அவர்கள் சொல்ற விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களுக்கு கல்வி அளவுல எந்த குறையும் இல்லை அப்படின்னு மாணவர்களும் சொல்றாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு இந்த உள்கட்டமைப்பு வசதிகளும் ரொம்ப அவசியமாக இருப்பதாகவே மாணவர்களும் சொல்றாங்க. அவர்களுடைய பெற்றோர்களும் அவர்களுடைய குறைவும் இதுவாகவே இருக்கிறது. சத்யபிரியா. அபிநயா, உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது ஒரு புறம் இருக்கு. அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இந்த அரசு கலை கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இதை பற்றி கல்லூரி கல்வித்துறை என்ன சொல்கிறது? அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல்லூரி கல்வி இயக்குனர் வந்து நான் சொன்ன மாதிரி அரசுக்கு வந்து இது குறித்த பரிந்துரைகள் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக ஏற்கனவே 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தும் இந்த நிலை நீடிப்பதற்கான காரணம் குறித்து கேட்டபோது இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இந்த கல்லூரிகள்ல நாம கேட்டபோது, அங்க இருக்க மாணவர்களிடம் நம்ம கேட்டபோது இந்த நிலை வந்து கடந்த 2-3 வருடங்கள் மட்டும் இல்ல, 5-10 வருடங்களுக்கும் மேலாகவே இதே நிலை தான் நீடித்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அரசு தரப்புல இருந்து கேட்கும்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் மானிய கோரிக்கை போது பேசும்போது கூட கடந்த வருடத்தை விட இந்த வருடம் வந்து 18% 19% அதாவது கல்லூரியின் மாணவர் சேர்க்கையோட விகிதம் 19% அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கல்லூரிகள்ல கல்லூரி மாணவர் சேர்க்கை அதிகமா இருந்தாலும் அவர்களுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டே இருக்கு. நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துட்டே இருக்கு
இருக்கு அப்படின்னு அதிகாரிகளோட இந்த பதில் வந்து உண்மையாகணும் அப்படின்றதே எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்கு. நிச்சயமாக அபிநயா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.